அடுத்ததாக உங்களிடம் பேச இருப்பவர் புதன், குரு, சந்திரன், சுக்கிரன், சூரியன் 9 நவகிரகங்களும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு 2 ஆண்டு காலமாக மிகப்பெரிய சேனல்லாம் வலம் வரக்கூடிய ஒரு நபர். என்ன விஷயம் அப்படின்னா, சேனலில் வளம் வர்றது முக்கியம் இல்லை, அந்த சேனலில் பேசும்போது கமெண்ட்டை கவனிக்கணும். இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமான்ற ஒரு வார்த்தை தான் வருதே தவிர அந்த இடத்துல இல்லைன்ற ஒரு வார்த்தை இல்லை. அப்போது அந்த ஜோதிடத்தின் மீது கொண்ட அன்பும் பற்றும் காதலும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி தான் இன்னும் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்கள்ட்ட ஜாதகம் பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், நீதிபதி. நான் ஒரு நாள் அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 2 ஃபோன் வந்துச்சு. ஒரு நீதிபதியினுடைய ஃபோன் வருது. அசால்ட்டாக, சொல்லுங்கள் சார். சார், இப்போ கோச்சாரத்தில் குரு இங்கே இருக்கார், இதான் நடக்கும், ஒரு 5 நாளைக்கு கோர்ட்டுக்கு போகாதீங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஒரு நீதிபதிகிட்ட பேசுகிறதுக்கே யோசிப்போம். ஆனால் அவங்க அவர்கிட்ட வந்து அந்தனுடைய ஜாதகத்தை எவ்வளோ அழகாக வந்து நேசிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஜாதகத்தை ரொம்ப அழகாக நேசிக்கிறனால தான் எவ்வளோ பெரிய உயரிய பதவியில் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா, தனக்காக தன்னை ப்ரமோட் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. எதை கொடுத்தாலும் வெளியே தெரியக்கூடாது. நம்ம எப்படி எதுவுமே ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்லேயோ பதிவெல்லாம் போட மாட்டோம். அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட இல்லைனாலும் அடுத்தவர்கள இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய 2 பேருமே அப்படி தான். தன்னைக்கிட்ட இருக்கிறத கொடுப்பாங்களே தவிர யார்கிட்டேருந்து பறிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் தான். அதே மாதிரி தான் வித்யா கார்த்திக் அவர்களும். பேரில் பாருங்கள், வித்யான்ற ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, கல்வி. வித்யா இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை பாஸு. ஒருத்தனுக்கு கல்வி அறிவு இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவானா? கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. வித்யா இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையை யாராலையுமே வெற்றி பெற முடியாது. தன் கணவருக்காக வாழும் ஒரு பெண், தன் கணவரே கடவுள்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண், இப்படிப்பட்ட பெண்கள் கிடைப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். தன்னுடைய வருமானங்களையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய கணவருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தியாகின்னு கூட சொல்லலாம். அப்படியே கொண்ட ஒரு பெண்மணி வித்யா கார்த்திக் அவர்கள். ஜோதிடத்தில் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னா, வருமானம் யாருக்கு வரும்? என்னடா தம்பி புதுசாக ஒரு தலைப்பு சொல்கிற அப்படின்னு. ஏன்னா இந்த வருமானம் யாருக்கு வரும்ன்ற ஒரு தலைப்பு அதனுடைய வியூவர்ஸ் பாருங்கள், 10 லட்சம் வியூவர்ஸுக்கு போகும். இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது 40 பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ராகு போல் பிரம்மாண்டமாக இருக்கும். அன்பு சகோதரி வித்யா கார்த்திக் அவர்களை அஸ்வின் பக்தி மீடியா சேனல் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நாங்கள் மதுரைக்காரங்க பேசுறதுக்கே பிறந்தோம். கோர்ட்டில் ஏறுறோன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுற மாதிரி நான் எந்த 50 ரூபாய் கொடுத்து பிரகாஷா சொல்லலை. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரியா? இது வரைக்கும் ஒன்றும் பார்த்தது கிடையாது. அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை இருக்கலே, பெரிய பெரிய டஃப்பான விஷயம் என்னென்னா, எப்பயுமே எங்களுக்கு இதுதான் வேலை. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சப்பறம் முதல்ல வந்து கூப்பிட்டு வித்யாக்கா பேசுங்கன்னு சொல்கிறது. அப்போ தான் தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது நம்மளை பேச வச்சு உசுப்பேத்தி விடுறது. இல்லாட்டி கிளம்பும் போது டைம் ஆச்சு பேசுங்கன்னு சொல்கிறது. நான் நிஜமாக வந்து அஸ்வின் சேனலில் வாழ்த்து விட்டு விடை பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய முருகனை பார்த்துட்டு ஓடிடலான்னு நினச்சேன். வந்தோடனே வழக்கம் போல் ஏதாவது டாபிக் பேசலாம் அப்படின்னோடனே தம்பி வந்து வழக்கம் போல் பணம் வருவதற்கான சூட்சமங்களை சொல்லுங்கள், யாருக்கு சம்பாத்தியம் வரும் அப்படின்ற மாதிரி நிறையா டஃப் கொடுத்தாங்க. ஒரு பிட்டும் கையில் இல்லை. சரியா? உள்ளே இருக்கிறது எல்லாம் மீனாட்சி என்ன சொல்கிறாலோ அதுதான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல எப்பயுமே ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த உலகத்தில் இருக்கிறது பணம் தான் வேணும். எவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலும் சரி,
எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை கீழ்த்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, தினம் தினம் வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு எப்பங்க காசு வரும்? அது மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தினத்தினம் தன்னுடைய வாழ்வியல் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கிறது, வாழ்நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா பணம். இந்த பணம் ஒரு மனிதனை எப்படி இயக்குகிறது, இல்லை பணம் மனுஷனை இயக்குறானா, இதை ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? இன்றைக்கி நம்ம ஒரு கேம் ஆட போகிறோம், ஆடலாமா? எப்பயும் போல் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, இருக்கக்கூடிய எல்லாருமே ஜோதிடர்கள். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ரொம்ப டஃப்பான விஷயம் வித்தக்காரன்ட்டாக வித்த சொல்கிறது தான். எல்லா தொழில்முறை ஜோதிடர், சாதாரண ஜோதிடர் கூட இல்லை, 10 வருஷம் 15 வருஷம் பத்மபிரியாக்கெல்லாம் பார்க்கும்போது கை காலெலாம் நடுங்குது. அத்தனை வருஷம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள்கள் முன்னாடி இதுதான் உங்கள் ஜாதகத்தில் இது பண்ணும்போது தான் காசு வரும்னு சொல்கிறது சொல்லுவோம். ஏன்னா உண்மை தானே சொல்ல போகிறோம், அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, முதல்ல ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு கேள்வி வரும், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் மேடம், காசு வர மாட்டேங்குது. ரெண்டாவது அடுத்த ஒரு கேள்வி வரும், நான் தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து, நீங்களாம் தொழில்முறை ஜோதிடன்றான்னு சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்கும்போது மிக பிரதானமாக வரக்கூடிய கேள்விகள் 2 கேள்விகள். ஒன்று, நான் சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை எனக்கு கடைசி வரைக்கும் இதுதானா? சொந்த தொழில் பண்ணால் நான் எந்த தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியும்? எல்லா கிளைண்ட்டும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். எனக்கு சொந்த தொழில் தான் வாய்க்குமா, இல்லை இதே மாதிரி தான் இருக்குமா? சரி, இப்படியே இருக்குது, எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? சொந்த தொழில் பண்ணால் நான் இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு அதில் காசே வரமாட்டேங்குது. அப்போ நான் பண்ணுற தொழில் தப்பா, இல்லை நான் போகக்கூடிய வழி தப்பா? அதை என்னுடைய சுய ஜாதகம் சொல்லுமா? அப்போது என்னுடைய ஆரஸ்கோப்பு என்ன தான் சொல்லுது, எனக்கு காசு வருமா வராதா, இல்லை கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் கஷ்டப்படுவேனா? இந்த கேள்வியை முடிக்காமல் ஒரு கிளைண்ட்டு கூட போக மாட்டாங்க, இதுதான் உண்மை. அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்கு 7ஆம் கிளாஸ் தான் வயசாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 வயசு தான் ஆகுது அப்படின்னா, நான் போய் காலேஜ் செகண்ட் இயரில் உட்கார முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? என்னுடைய வயதிற்கு அந்த இடம் சரிப்பட்டு வராது, அதற்கான ஒரு பக்குவம் வேணும். அதே மாதிரி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு புள்ள வந்து 7ஆம் கிளாஸ் உட்காந்து பாடத்தை படிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த வயதிற்கு அவர்கள் அதை தான் செய்ய முடியும். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு கொடுப்பனை இருக்கும். என்ன கொடுப்பனைனா, இந்த ஜாதகருக்கு எதன் மூலமாக பணம் வரும், வருமானம் என்று சொல்லக்கூடிய காரணி எதன் மூலமாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் $1,000,000 கொஸ்டின் அதுதான். நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த வேலையே நான் நிரந்தரமாக இருப்பேனா, இல்லை தூக்கிடுவாங்களா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, பண்ணால் என்ன தொழில் பண்ணலாம், அப்போ நான் எந்த தொழில் பண்ண வேண்டும் என்பதை யார் தீர்மானம் செய்கிறார்? யார் தீர்மானம் பண்ணுறாங்க? நீங்கள் இந்த தொழில் தான் பண்ணணும். சில பேர் பார்ப்பாங்க, சும்மா சாதாரணமாக தான் இருந்திருப்பாங்க, ஒரு மாவு கடை போட்டிருப்பாங்க, அப்படியே அடுத்து சின்னதாக வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு கையேந்தி பண்ணி திரும்ப ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்படியே ஒரு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அவங்க அதை எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சூழலில் தள்ளப்பட்டு அது நிகழ்ந்திருக்கும். கடைசியில் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி ஆகிடுவாங்க. சில பேர் சாதாரணமாக ஒரு மசாலா பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோடி கோடியாக பணத்தை போட்டு பெரிய பிரம்மாண்டம்லாம் வச்சு கடைசியில் பார்த்தா பணம் நஷ்டமாயிடுச்சு, எனக்கு பிஸ்னஸ் லாஸு அப்படின்ற வார்த்தையோடு முடிப்பாங்க. அப்போ ஒரு மனிதருக்கு எந்த இடம் இந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளை தீர்மானம் செய்கிறது? அப்போ யார் எந்த வேலை பார்த்தா காசு வரும்? ரொம்ப சிம்பிளாக முடிச்சோன்னா, யாருக்கு எந்த வேலை பார்க்கும்போது காசு வரும், அதை உங்களுடைய சுயஜாதகம் சொல்லுமா? இல்லை சும்மா நீங்களாம் ஜோசியக்காரங்களா பார்த்து எங்களுக்கு ஏதாவது சொல்லி விட்றீங்களா? நிஜமாகவே என் ஜாதகத்தில் நான் பறக்கும்போது இந்த விதி தான் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா, சத்தியமாக உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். நாங்கள் அதை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஏன்னா நீங்கள் பிறக்கும் போதே என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கிற ஒரு டேட்டாவோட தான் வரீங்க, அதை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்குறீங்க. எப்படி வந்து தப்பு தப்பாக பிள்ளை எழுதுனா இதான்ப்பா ரைட்டு, நாவை இப்படி போகணும், யாவை இப்படி போகணும் ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்களோ, அந்த வேலையைத்தான் உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர, அந்த மொழியை கண்டுபிடிச்சவங்க ஜோதிடர் இல்லை. இந்த ஞானம் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் பாதி ஜோதிடர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு வெளியில் வந்துடும். ஓகே, பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ யாருக்கு எந்த தொழில் பண்ணலாம்? முதல்ல பணம் வரக்கூடிய இடங்களாக ஜோதிடத்தில் எந்த இடம் சுட்டப்படுகிறது? 2ஆம் இடமா? 2ஆம் இடம் மட்டும்தான் காசு கொடுக்குமா? இல்லை. அடுத்து என்ன இடம் கொடுக்கும்? 5ஆம் இடம் கொடுக்கும். சூப்பர். அடுத்து என்ன இடம் கொடுக்கும்? 8ஆம் இடம் கொடுக்கும். சூப்பரோ சூப்பர். அடுத்து என்ன இடம் கொடுக்கும்? 10ஆம் இடம் கொடுக்கும். 10ஆம் இடம் கொடுத்தா அதை அனுபவிக்கணும் வேணும்ல, அது லாபமாக நஷ்டமானு தெரியும்ல, அப்போ 11ஆம் இடம் கொடுக்கும். நான் ஒரு மனுஷன் என்னுடைய முயற்சியால் சில விஷயம் மேற்கொள்கிறேன், அது கரெக்டாக இருக்கும்போது அந்த வருமானம் என்னுடைய குடும்பத்திற்கு போகிறது. என் குடும்பத்துக்கு போகக்கூடிய வருமானம் நல்லா இருக்கும்போது நான் இன்னும் கொண்டு முயற்சிகளை மேற்கொள்கிறேன்.
அந்த முயற்சி மேற்கொள்றதுக்கு எனக்கு கூட இருக்கக்கூடிய என்னுடைய இளைய சகோதரம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை வச்சு நான் ஒரு சொத்து சுகம் வண்டி மனை வாகனம் வாங்குறேன். அதற்கு என்னுடைய பூர்வ புண்ணிய கொடுப்பனை எனக்கு தேவைப்படுகிறது. அந்த பூர்வ புண்ணிய கொடுப்பனெல்லாம் நல்லா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் லிமிட்டுக்கு மேலே நான் கொஞ்சம் ஆசை வரும்போது சில இடத்தில் சில சறுக்கல்களை சந்திக்கிறேன். சில குணரோக சத்ருக்கள் என்னை இயக்குகின்றன. அது முடிஞ்சப்பறம் திரும்ப ஒரு பட்டு நான் சொசைட்டியில் இதுதானா நம்ம ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் சரி பண்ணணுன்ற மாதிரி எனக்கு யாரோ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, எதிராளி சொல்கிறாங்க. அதன் மூலமாக நான் இயக்கப்படுகிறேன். ஓகே, இயக்கப்படும் போது எனக்கான திடீர் அதிர்ஷ்டங்களும் எனக்கான வாய்ப்புகளும் ஓப்பன் ஆகுது. அது என்னுடைய பாக்கியத்தின் அடிப்படையில் கிடைக்கிறது. எனக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பண்ணுற ஆள் நல்லதை சொல்கிறாரா கெட்டதை சொல்கிறாரான்னு ஒன்று இருக்குது. அது வந்தப்பறம் இதுதான் தொழிலா, இந்த தொழில் பண்ணது தப்பு, அப்போ இந்த தொழிலை பண்ணால் ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை வருகிறது. அது 10ஆம் பாவத்தை சுட்டுகிறது. அப்போ நம்பிக்கை வந்தால் மட்டும் போதுமா? அதன் மூலமாக நான் லாபம் அடைகிறேனா இல்லையா என்பது என்னுடைய 11ஆம் இடம் சொட்டுது. அப்போ இந்த 11ஆம் இடம் லாபம் வந்தால் தான் அப்பாடி ஒரு பண்ணிட்டோம்ப்பா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம், ஒரு 4 பேர்ட்ட கொடுத்தோம், வேலை நல்லா போச்சு, காசு கொடுத்தோம், ஒரு 500 ரூபா மிச்சம் ஆச்சு அப்படின்னு நிம்மதியாக தூக்கம் வரும். அப்போ ஒரு மனுஷனுக்கு பணம் வர்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படுதா 12 இடமும் தேவைப்படுதா? அவங்களுடைய 12 இடமும் தான் உங்களுக்கான பணம் வர்றதுக்கான அமைப்பை சொல்லும். இருந்தாலும் கொஞ்சம் பர்டிகுலராக இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ராமசாமி, எனக்கு வயசு இத்தனை, நான் இந்த இடத்துல இருந்து வரேன் அப்படின்னு ஒரு சின்ன டேட்டாவோட முடிச்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிரம்மாண்டம். அந்த மாதிரி பணம் வருவதற்கு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சில இடங்களை சொல்லியிருக்காங்க. அது பேர் தான் பணபரஸ்தானம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பணபரஸ்தானத்தை இயக்கி எப்படி உங்களுடைய பணத்தை நீங்கள் வர வைத்துக் கொள்வது. முதல்ல யார் என்ன தொழில் பண்ணுவா நீங்கள் இதை உட்காந்து ஒரு ஆய்வாக கூட எடுத்து பாருங்கள். சரியா? நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த கொடுப்பனை தான் இருக்கா, இல்லை வேற என்ன பண்ணால் உங்களுக்கு சரி பண்ணிக்க முடியுன்றதை நீங்கள் அஸ்ட்ராலஜிலாம் போக வேணாம், இந்த ஒரு வீடியோ பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா லான்னு ஒரு இடம் போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களுடைய லக்னம். உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் உங்களுக்கான தனஸ்தானத்தை தீர்மானம் செய்யக்கூடிய முதல் காரணி. ஃபஸ்ட்டு விஷயம் அங்கே சரியானதான் மற்ற எல்லாமே சரியாக போகுது. அப்போது உங்களுக்கு முதல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு, எதன் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது சொல்லக்கூடிய இடம் என்ன? உங்களுடைய 2ஆம் இடம் தான். அப்போ 2ஆம் இடம் தான் தீர்மானம் பண்ணுதா? 2ஆம் இடத்து அதிபதி தான் தீர்மானம் பண்ணுற. இப்போ ஒருத்தருக்கு எந்த வழியில் பணம் வரும் என்பதை சுட்டக்கூடிய ஒரு விடயம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வேலையைத்தான், அதன் மூலமாகத்தான் உங்களுக்கான வருமானம் வரும். அப்போ வருமானம் எப்படி வரும்? உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அதன் மூலம் வருமானம் வரும். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமா? இப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலே உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு எதன் மூலமாக பணம் வரும்? பணம் தானாக வரும். நீங்கள் கேட்கவே வேணாம், நீங்கள் நினச்சாலே பணம் வரும். லக்னம் தான் ஜாதகர். நீங்கள் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்று நினைத்தாலே பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பித்துடும். யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இயல்பாகவே பணம் வருவதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும். உங்களுடைய 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு எதன் மூலமாக பணம் வரும் தெரியுமா? மார்க்கெட்டிங் மூலமாக பணம் வரும். வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்வீர்கள். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ அவருக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டிலே இருப்பார். இல்லாட்டி உங்கள் வீட்டில் வக்கீலோ டீச்சர்ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களோ உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அதன் மூலமாக பணம் வரும். உங்களுடைய 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு எதன் மூலமாக பணம் வரும்? உங்களுடைய கம்யூனிகேஷன் மூலமாக வரும். நீங்கள் 4 பேருக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணீங்க, அதன் மூலமாக ஒரு கமிஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு பணம் என்பது வரும். உங்களுடைய 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு எதன் மூலமாக பணம் வரும் அப்படின்னா, இந்த ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சூரியவம்சம் படம் மாதிரி அப்படியே எல்லாம் சேர்ந்து உட்காந்து, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை வானத்தை போல மாதிரிலாம் அப்படியே ஒரு குடும்பம் இருக்கும். எங்கள் குடும்பம் இவ்வளவு பாரம்பரியமான குடும்பம், இத்தனை பேர்கள் சேர்ந்து ஒரு இடத்த நாங்கள் உழைக்கிறோம், எங்கள் கம்பெனியில் இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, அதெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய குடும்பமாய் சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் யாருக்கு அமைய பெறும் என்றால், உங்களுடைய 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய குடும்பமாக சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் மூலமாகத்தான் வருமானம் வரும். நீங்கள் வேறு எந்த வேலையை மேற்கொண்டாலும் இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பதுக்கு உங்களுக்கு நிரந்தரமாக வரக்கூடிய வருமானமாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கார். உங்களுக்கு எதன் மூலமாக வருமானம் வரும் என்றால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்திற்கு ஒரு பெரிய தனித்துவம் இருக்குது. நான் அந்த 5ஆம் இடம் பற்றி பேசினா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பத்தாது. சிறப்பாக சொன்னால் இந்த 5ஆம் இடத்திற்கு ஒரு 10 காரணிகள் இருக்குது. 5ஆம் இடம் பெயர், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்கு, உங்களுக்கான ஆளுமை, இதெல்லாம் தாண்டி உல்லாசம், இது 5ஆம் இடம். சினிமா தேட்ரு, இது 5ஆம் இடம்.
அப்போது யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கோ அவங்க தேட்டரில் வாடகைக்கு விடுறது, இல்லை தேட்டர் பக்கத்தில் கடை வைக்கிறது, அதன் மூலமாக அவர்களுக்கான வருமானம் அவர்களை வந்து அடையும். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ உங்களுக்கான வருமானம் எதை தீர்மானம் செய்கிறது என்றால், சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான வருமானம் அங்கு கிடைக்கும். யாரெல்லாம் வந்து சிகை திருத்தங்கள் இருக்காங்க, ஹேர் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேஷியல் பண்ணுறாங்க, சேவை செய்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பியூட்டி பார்லர் பண்ணுறவங்களோட ஜாதகம் கிடச்சா பாருங்கள், 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருப்பார். அப்படி இல்லையா, காலபுருஷனுடைய 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருப்பார். அப்படி இருந்தால் தான் அவங்களால அந்த தொழிலை மேற்கொள்ள முடியும். அதன் மூலமாகத்தான் அவருக்கு நிரந்தர ஒரு வருமானம் என்பது வரும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருன்னா, நீங்கள் தான் கல்யாண மண்டபம் கட்டி விட்றவங்களா இருப்பாங்க. கல்யாண மண்டபம் கட்டுறவங்க, கல்யாண மண்டபம் பக்கத்தில் வாடகையில் இருக்கவங்க, அதன் மூலமாக சில வருமானம் வர்றவங்க, அதில் மேனேஜராக வேலை பார்க்குறவங்க. அப்போ இத்தனை கோடி மக்களில் சில பேர் இந்த வேலையை தான் பண்ண முடியும், இந்த வேலை மூலமாக தான் காசு வரும் அப்படின்றத ஒரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக சொல்ல முடியும் என்றால் 100 விழுக்காடு சொல்ல முடியும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறாங்களோ, இன்சூரன்ஸ் மூலமாக ஏஜென்ட் எடுத்திருக்காங்களோ, யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து ஜிம்மு உடம்பு ரீதியாக உங்களை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய மாஸ்டர்ஸோ, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு ஒரு இணைவு இருந்தால்தான் அவர்களுக்கு இந்த தொழில் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு தொடர்பு இருக்குது, நீங்கள் போயிட்டு தேட்டரில் வேலை பார்த்தா உங்களுக்கு காசு வருமா? வராது. அப்போ என்ன சொல்லுவீங்க? என்ன உழைச்சி எனக்கு காசே வரமாட்டேங்குவீங்க. அப்போ சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு கனெக்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு பிரம்மாண்டமான காசு வரும். ஒருத்தவங்க சாதாரணமாக இருப்பாங்க, ஒரு 4 ஏஜென்ட் எடுத்திருப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்தில் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 8ஆம் இடம் 2ஆம் இடத்தின் மூலமாக இயங்கி கொண்டிருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது மறைமுக பொருள். உங்களுக்கு சீட்டு, லாட்ரி மூலமாக வரக்கூடிய அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடிய பொருள், இது எல்லாமே 8ஆம் இடம். உங்களுடைய 9ஆம் இடம் 2ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எதன் மூலமாக வருமானம் வரும் அப்படின்னா, நீங்கள் அப்பா தொழில் செய்கிறது மூலம் வருமானம் வரும்னு சாதாரணமாக சொல்லாதீங்க. 9ஆம் இடம் என்பதே குரு அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கீங்களோ, காலேஜ் பக்கத்தில் கடை வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸாக இருக்கீங்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த 2, 9 கனெக்டிவிட்டி இல்லாமல் அது நிகழாது. அடுத்து 10ஆம் இடம் 2ஆம் இடமோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னா பல தொழில் செய்யக்கூடிய வித்தைக்காரர்களாக இருப்பீர்கள். என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இருக்கா, இவங்க தான் மல்டி வேலை பார்ப்பாங்க, 1, 2 பண்ண மாட்டாங்க, நிறைய வேலை பார்ப்பாங்க. 2ஆம் அதிபதி 11 சேர்ந்திருக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் மேற்கொள்வார்கள். அது சரியாக இருந்தாலும் மேற்கொள்வார்கள், தவறாக இருந்தாலும் மேற்கொள்வார்கள். ஏனென்றால் காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் ராகு என்ற நட்சத்திரம் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ எது பண்ணாலும் தப்பு இல்லை, அதன் மூலமாக லாபம் வர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அவர்களுடைய வாழ்வியலுக்கான பணம் என்பது உள்ளே வரக்கூடிய காரணியாக அமையும். 2ஆம் அதிபதி 12ஓடு சேர்றாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், 2, 12 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களை இன்வெஸ்ட் பண்ணுற இடம் 12. நிறையா பேர் இந்த பெட்ஷீட் விற்கிறேன், போர்வை விற்கிறேன், பெட்டு விற்கிறேன், அந்த மாதிரி கடை வச்சுருக்கேன், நிறையா மேட்டு விற்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2, 12 கனெக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சிச்சு ஒரு மனுஷனுக்கு எதன் மூலமாக பணம் வருதுன்னு. இப்போ நான் வந்து எனக்கு 2, 12 கனெக்டிவிட்டி இருக்கும்போது நான் வந்து 1ஆம் இடத்து வேலையை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு எப்படி காசு வரும்? வராது. அதுக்கு தான் யார் தேவைப்படுறா? எங்களை மாதிரி ஜோதிடர்கள் தேவைப்படுறாங்க. அப்பா நீ இப்போ பார்க்குற வேலையில் காசு வராது, உனக்கு இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்குது, ஸோ இந்த மாதிரி தொழில் பண்ணும்போது நீ முன்னேறிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சமத்தை உங்களிடம் இருந்து தெரிந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு காரணியாகத்தான் ஜோதிடர் இருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ நேரத்தை கொடுக்குறீங்க. ஒரு நாள் வந்துட்டு போவீங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். எந்த ஜோதிடரும் வந்து பெருமைப்பட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே டீச்சர்ஸ் ஆகுது இது நான் வளர்த்த பிள்ளை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி காட்டும். ஆனால் டாக்டர்ஸை பார்த்தீங்களா, நான் ஆப்ரேஷன் பண்ண உயிரோடு இருக்கான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இல்லை, அந்த மாதிரி தான். ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு பெருமை பீத்த வராது. அந்த மாதிரி தான் ஜோதிடர்கள். நான் பார்த்து இவங்கள தான் எந்த ஜோதிடரும் சொன்ன சரித்திரமே கிடையாது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஜோதிடர்களை கீழே உட்காந்து கமெண்ட்டில் நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற. ஏன்னா ஒரு கணிதம் எடுப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது. எப்பயுமே யாராக இருந்தாலும் உழைக்காமல் யாருக்கும் பணம் வராதுங்க. சில பேர் மூளையால் உழைக்கணும், சில பேர் உடலால் உழைக்கணும், சில பேர் அறிவால் உழைக்கணும். ஜோதிடர்கள்லாம் கொஞ்சம் அதையும் மீறி ஆண்டவனுடைய அருளாலும் கர்ம வினையின் பலனாலும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஸோ இப்போ பார்த்தாச்சு, 2ஆம் அதிபதி தான் உங்களை தீர்மானம் பண்ணுறாரு. ஓகே,
இப்போது எனக்கு ஒரு பரிகாரம் தேவை. சரி மேடம், புரிஞ்சிச்சு, புரிஞ்ச மாதிரி இருக்குது, எப்பயும் போல் நீங்கள் பேசுகிறது புரியுது, ஆனால் புரியல, எனக்கு அதெல்லாம் வேணாம், அழிங்க, நான் புரோட்டா சாப்பிடணும், எனக்கு காசு வரணும், அவ்வளோதான், அதுக்கு மட்டும் பாயிண்ட் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னீங்கன்னா வேறு வழியே கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் = அவ்வளோதான். a+b² = a² + 2ab தான். இதை மாற்றவே முடியாது. அப்போ இந்த 2ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்போது வருமானம் முடக்கப்படுகிறது என்றால் அந்த பாவத்தை தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு காசு வரும்? என்ன பண்ணுவீங்க? நிறையா உங்களுக்கு நீங்களே ரொம்ப சூட்சமத்தை சொல்லிக் கொடுக்குற இந்த இடத்துல உங்கள் பேரை எழுதி ஒரு உண்டியல் போட்டுக்கோங்க, அந்த உண்டியலில் சேர்த்து வைங்க, உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாருன்னா நீங்கள் உண்டியல் காசு சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வரும். 2ஆம் அதிபதி 2லேயே இருக்காரு. யாராவது பாடுறவங்க பேசுகிறவங்க அவங்களுக்குலாம் உங்களால் ஆன ஒரு உதவியை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக சரி. இல்லாட்டியா ஹோட்டல் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில உதவி பண்ணுங்க. உணவுப் பொருட்கள் தானமாக கொடுங்க. 2ஆம் அதிபதி 2ல் இருந்தால் உங்களுக்கு பணம் வந்துடும். 2ஆம் அதிபதி 3ல் இருக்காரு, ரொம்ப சிம்பிளாக அவனை சொல்லட்டுமா, யாருக்காவது ஏர்பட்ஸ் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கடவுள் லட்ச லட்சமாக உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன். அந்த இடத்தின் மூலமாக பணம் வரலையா, யாருக்காவது ஃபோன் வாங்கி கொடுங்க. ஃபோனில் 20,000 நம்மளுக்கு பட்ஜெட் தாங்காதுன்னா வெறும் 2000 ரூபாய்க்கு ஏர்பட்ஸ் வாங்கி கொடுத்தா போதுமானது. ஸோ அப்போ அந்த காரகத்துவத்தை நீங்கள் இயக்கும்போது பணம் வந்துவிடும். யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு, அவருக்கு காசு வரணும், என்ன பண்ணும்? உங்களுடைய வீட்டு கீழே குடும்பமாக உழைக்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களால் ஆன சில உதவிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லையா, சுகஸ்தானம் தான் 4ஆம் ஸ்தானம், வித்யாஸ்தானம்னு பேர் 4ஆம் இடத்திற்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால் ஆன முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுடைய 4ஆம் இடம் வலுப்பெற்று உங்களுக்கான தனித்திறமை வெளிப்படும். சரி, அதை சார் வந்தால் பக்காவாக பேசுவாருப்பா, அவர் பேசியே கவுத்துருவார் அப்படின்னு ஒரு 4 பேர் உங்களை பற்றி சொல்லணும். சுயம் தான் 4ஆம் இடம். சும்மா எப்பயும் போல் வந்துட்டு 4ஆம் இடம்னா அம்மா அப்பா அதுவும் தான் இருக்குது. வீடு மனம் எல்லாரும் கோட்டையாக கட்டியிருந்தா எதுக்கு அஸ்ட்ராலஜியில் வந்து பார்க்க போகிறாங்க? சுயம், நீங்கள் யார், என்ன திங்க் பண்ணுறீங்க, வாட்ஸ் யுவர் திங்கிங், உங்கள் மனம் சார்ந்து என்ன சொல்கிறது, மனம் வேறு சிந்தனை வேறு. உங்கள் கான்சியஸில் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய சப்கான்சியஸில் எப்படி இருக்கீங்க, இந்த 2க்கும் இடையில் நடக்கக்கூடிய விடயத்தில் நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறீங்க, அதற்கு என்ன கிரகம் உங்களுக்குள் இயங்கி கொண்டிருக்கிறது சொல்லக்கூடிய சூட்சமம் தான் இந்த 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்தை நீங்கள் இயக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு போய் ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் அதிபதி 4ல் இருந்தால் சரியாக போயிடுங்க. 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார், என்ன பண்ணுவீங்க? குலதெய்வம் கோயிலை பிடிச்சிக்கோங்க. குலதெய்வம் கோயிலுக்கு உங்களால் ஆன சில விஷயங்களை மேற்கொள்ளுங்கள், சில நன்மைகளை செய்யுங்க. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா யாராவது ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லவா, வரவே வராதான், இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இன்னிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் கமெண்ட்டில் எல்லா அஸ்ட்ராலஜரும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு போடுறீங்க, டீலா? ஏன்னா 5ஆம் இடமே பாராட்டா, 4 பேரை புகழ்ந்து தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துடும். செலவே இல்லாமல் ஒன்றை மாதிரி உண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துடும். அப்போ யாரெல்லாம் வந்து அடுத்தவங்களை பார்த்து புகழ்கிறாங்களோ, யாரெல்லாம் அடுத்தவங்களை பார்த்து வியக்காமல் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடக்கான மனதை படைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே பணம் வருவதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுக்கும். அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க, பெரியோரை பார்த்தல் வேத்திலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. யாரை பார்த்தாலும் ஐ அப்படின்னு சொல்ல மாட்டோம், யாரை பார்த்தாலும் சி அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுதான் தமிழனுடைய பண்பா. நம்ம இப்போ அப்படியா பண்ணிகிட்டு இருக்கோம். யாரையாவது வாயால் புகழுங்க, ஒன்றை மாதிரி உண்டான்னு சொல்லுங்கள், மனசார புகழுங்க. உங்களுக்கு அடுத்த நிமிஷம் ஐயோ இந்த பிள்ளை பாரு இவ்வளோ சூப்பராக வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு காசு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன். யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கோ தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க, யார்கிட்டையும் பேரம் பேசாதீங்க. ஆட்டோவில் 300 கொடுத்துருங்க, அந்த 50 ரூபாயில் நீங்கள் கோட்டை கட்ட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு 5000 ரூபா கொடுக்கும். அடுத்த தடவை பூ வாங்குறதுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு பேரம் பேசாமல் இருந்துட்டாலே, பாராட்டிட்டாலே உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டோடு சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கான பலனை தாறுமாறாக கொடுக்கும். ஏன்னா இந்த 5ஆம் இடம் தான் உங்களுடைய 11 இடங்களையும் இயக்கக்கூடிய காரணி. அதோட மந்திரச்சாவி எங்கே இருக்குது? 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மனுஷன் முன்னேறணும் அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, போட்டி படக்கூடாது. இதெல்லாம் முடியாத விஷயம் மேடம். நான் பொறாமலாம் சொல்ல மாட்டேன், அது ஒரு ஏக்கம், அந்த நிமிஷத்துக்கு வந்துட்டு போகும். மனுஷன் அப்படி தானே மனுஷன், இல்லாட்டி அது எப்படி அப்படின்னீங்கன்னா வரும்போதே காசு வேணுமா பொறாமை வேணுமா நல்லா யோசிச்சுக்கணும். காசு தான் வேணும். பொறாமப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? வயிற்று பட்டு டென்ஷன் ஆகும், நம்ம நகத்தை கடிப்போம், நம்மளுக்கு பிபி வரும். பொறாமப்பட்டவன் எப்படிலாம் என்னை புகழ்றான் பாரு அப்படின்னு மறைமுகமாக ஹாப்பியாக போயிடுவான், நம்ம டென்ஷன் ஆகும். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல தான் கோபம் அப்படின்ற விஷயமும் அடங்கியிருக்கு. அதனால் யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் போட்டி போடாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இயல்பாகவே 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்தவங்களுக்கு பணம் காசு கொட்டுன்னு கொட்டும். நல்ல பெரிய பணக்காரர்களை பாருங்கள், யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரை பற்றியும் பேச மாட்டாங்க, வம்பு பேச மாட்டாங்க. இவங்களுக்குலாம் இயல்பாக காசு வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கான நேரம் இருக்காது. நேரம் இருந்தால் தானே நீ இதெல்லாம் பண்ணுவீங்க.
அப்போ பிஸி ஆகிடுவீங்க. நீங்கள் பிஸியாகி உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டணும்னா நீங்கள் யாரை பற்றியோ பேசக்கூடாது. ஓகே, இவ்வளோதான் சூச்சம். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்பிள் வாங்கி கொடுங்க. சிம்பிள். ஆப்பிள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுதல். யாராவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகிறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லாயரை காட்டுங்க. அதில் போய் கமிஷன்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு காசு வந்துடும். ஓகே, 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். ஐயோ மேடம், திருமண மண்டபம்லாம் கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை, ஆனால் எனக்கு அந்த மண்டபம் பிடிச்சிருக்கு, அங்கே நான் மேனேஜராக வேணும், 50,000 சம்பளமாமா, இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும், நாளைக்கு எனக்கு வேலை வேணும். ஒன்றும் வேணாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே கல்யாண மண்டபம் இருக்கோ அங்கே போய் ஏதாவது சர்வீஸ் பண்ணுங்கள். சும்மா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றுங்க போதும். ஒரு வாழையில பரிமாறம் பண்ணுங்க. அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு கனெக்ட் ஆனவங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணாலே சரியாயிடும். சொசைட்டி 7ஆம் இடம் என்பது சமுதாயம். உங்களுக்குன்னா எனக்கு நீங்கள் தான் 7ஆம் இடம். சும்மா பொண்டாட்டியே பிடிச்சிட்டு தெரியக்கூடாது. அவங்க நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க, நம்மளும் பண்ண மாட்டோம். ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும் இல்லை? அப்போது மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது மேக்ஸிமம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 2-7 கண்டிவிட்டு தான் அதிகமாக பிரச்சனையை வந்து வாழ்க்கையில் சந்திப்பாங்க. ஏன்னா காலப்புருஷனுடைய 2-7 சுக்கரனுடைய வீடு. ஒன்றை மாதிரி உண்டான உங்கள் பொண்டாட்டியை புகழ்ந்து தள்ளிட்டிங்கன்னா காசு வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சூட்சமமான விஷயம். அப்பா நீ தான்ப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா காசு வந்துடும். பொய்மையும் வாய்மை இடத்துன்னு பாரு வள்ளுவர். பொய் சொல்கிறது கூட தப்பு இல்லை. காசு வருதுன்னா என்ன வேணால் பண்ணலாம். நான் சொல்லப்பா வள்ளுவர் சொல்கிறார், சரியா? அதனால் ஒன்றை மாதிரி உண்டான்னு உங்களுடைய கணவனையும் உங்களுடைய மனைவியும் நீங்கள் புகழ்ந்தாலே இல்லறமும் இனிக்கும், கரன்சியும் இருக்கும். கார்டு மட்டுமே இருந்த பர்ஸில் காசு இருக்கும். நம்மளுக்கு தேவை காசு தான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோடு சேர்ந்து காதலும் இனிக்கும். அதனால் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறவங்க தயவு செய்து வீட்டில் இருக்கிறவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயல்பாகவே உங்களுக்கான பணவரவு என்பது அதீதமாக இருக்கும். சாதாரணமாக இருக்காது, அதீதமாக இருக்கும். 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு. என்ன பண்ணலாம்? அடிப்பட்டவங்களுக்கு உதவுங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு ஏதாவது ஒரு உங்களால் ஆனால் உதவியை பண்ணுங்க. வேகமாக போகிறாங்களா, முடிஞ்ச அளவுக்கு ரத்த தானம் பண்ணுங்கள். உங்களால் முடியும்னா மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். செவ்வாய் இயக்கை கற்றுக்கொண்டவன் உலகத்தை இயக்கி விடுவான். கிரகங்களை இயக்கிறதுல சூட்சமெல்லாம் வேற மாதிரியான லெவல். செவ்வாய் ஒரு மனுஷன் எவன் இயக்குறானோ ஸ்பீடா நேற்று இப்படி இருந்தார், இன்னைக்கு பார்த்தா கோட்டை கட்டிட்டாரா, அங்கே செவ்வாய் இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்போது காலப்புருஷனுடைய 8ஆம் வீடே செவ்வாயுடைய வீடு. அந்த இடத்துல தான் கேது உச்சமாகக்கூடிய வீடு. உங்களுடைய சர்வீஸை, உங்களுடைய பணம் வருவதற்கு நீங்கள் கொஞ்சம் ரத்த தானம் செய்தாலே மோர் தென் எனஃப். அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்றீங்களா, சபப்பு கயிறு வாங்கி கொடுங்க ஒரு 4 பேருக்கு. இது பண்ண முடியாதா? ஒரு 10 ரூபா, 10,000 வேணா 10 ரூபா செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. 1% பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும்ல, அப்போ தான் அது உங்களுக்கு 100% கொடுக்கும். அதனால் இதை பண்ணிங்கன்னா சரியாக போச்சு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகிருக்காரு. என்ன பண்ணும்? அப்பாவுக்கு ஏதாவது பண்ணுமா? அப்பாக்கெலாம் ஏதாவது பண்ணியிருந்தா நான் ஏன் மேடம் உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க போகிறேன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குருமார்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. உடனே டீச்சர்ஸை பார்க்கணும், வக்கீலை பார்க்கணும். உங்களுக்கு யார் வித்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வித்தை சொல்லி கொடுத்த குருமார்களுக்கு, அது யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கு மெக்கானிக்கலாக இருந்தால் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் டீம் லீடரு, உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்க யாராக இருக்கலாம். ஏன் உங்கள் அம்மா அப்பாவாக கூட இருக்கலாம். உங்களுக்கு முதல்ல வாழ்வதற்கான வாழ்வியலை சொல்லி கொடுத்தவர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள். அவங்க பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா அது 12ஆம் வீட்டையும் சுட்டுது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை. நீ எந்திரிப்பான்னு ஒரு அம்மா சொல்லும் போது நீ எந்திரிச்சிடுவாப்பா, வேற ஒன்றுமே வேணாம். எந்த தாயும் உன்னை தப்பு சொல்ல மாட்டான், எந்த அப்பாவும் உங்களை தப்பு சொல்ல மாட்டான். நீ காலில் விழும்போது எந்திரின்ற வார்த்தை தவிர வேறு ஏதாவது வார்த்தை வருமா அம்மா கிட்ட அப்பா கிட்ட? அப்போ நீங்கள் எந்திரிச்சிருவீங்க வாழ்க்கையில். அப்போ 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆனவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே பணம் உங்களுக்கு பல மடங்கு வந்து சேரும். 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? இந்த இடம் தான் ரொம்ப சூட்சமாக எடுக்கணும். 10ஆம் இடம் என்பது கர்மத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இப்போ தான் நான் கொஞ்சம் கெத்த காலத்துக்கு விட்டுக்கலாம். யாரெல்லாம் வந்து என் ஜிபே நம்பர் கொடுக்குறேன், பணத்தை போட்டு விட்ருங்க, சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடர்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. கர்மா கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. மேக்ஸிமம் அப்புறம் இப்போ பேசினா கேஸ்ட் பேசுகிறேன், கேஸ்டெல்லாம் பேசல. ஏதோ ஒரு கோவில் அர்ச்சகர்களுக்கோ இல்லை புரோகிதம் செய்பவருக்கோ உங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய மனுஷர்களுக்கு சில விடயங்களை மேற்கொள்ளுங்கள். அதெல்லாம் முடியாது, நான்லாம் வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னீங்களா, ரொம்ப சூப்பர். வாயில்லாத அந்த பசுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். 2 வாழைப்பழம் வாங்கி தர மாட்டிங்களா? செலவே பண்ண மாட்டேன் ஆனால் காசு மட்டும் வரும்னு சொன்னால் எப்படி? 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே போதும். அதை தாண்டி ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன். அந்த வாழைப்பழமோ இல்லை நீங்கள் கொடுக்குற கீரையோ சாப்பிட்டு அந்த மாடு அசை போட்டு அது போடக்கூடிய சாணி போடுற நேரத்தில் அது கண்ணில் தெரியக்கூடிய ஒளியை பார்க்கக்கூடியவன் மிகப்பெரிய ராஜயோகத்தை போய் சேருவான். இதுதான் சூட்சம். நீங்கள் என்ன இருந்து போங்க, உங்களுக்கு பணம் வரணுமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் பசுமாட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது அந்த பசுமாடு சாப்பிட்டு விட்டு அது சாணம் போடக்கூடிய நேரத்தில் அது கண்ணில் ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளியை பார்த்தவன் உலகத்தை வென்றவன். எப்படி பூனை குட்டி போடும்போது பார்த்த உலகத்தை வென்றவன் சொல்கிறாங்களோ, காக்கா சேர்றதை பார்த்த உலகத்தை வென்றவன் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அபூர்வமாக நிகழக்கூடிய விஷயம்.
நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருப்பாரு. நிறைய வேலை பண்ணுற மேடம், லாபமே வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு உங்களுடைய தொழிலாளிகளை மதிங்க. வேலைக்காரங்களை தானே அப்படின்ற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸை போடுங்க. வேலைக்காரங்க மனசு குளிர்ற மாதிரி சில விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து லாபம் வருதுன்னு தெரியாது. நீங்கள் உட்காந்துருந்தா கூட 10 பிஸ்னஸ் உங்கள் உழைப்பின் மூலமாக அதை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து அழகாக காசு சம்பாதிச்சுட்டு போகலாம். தன்னை போல் பிறரை பேணுதல் என்று சொல்லக்கூடிய விஷயம். 11ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், மிகப்பெரிய வட்டம், 100 நட்சத்திர தொகுதி கொண்ட சதயம் என்ற மிகப்பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வீடு. நீங்கள் எவ்வளோக்கு ஒரு ஹியூஜாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சில விஷயங்களை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லாபம் பன்மடங்காக பரவும். அதனால தான் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், நிறையா தண்ணீர் தானம் பண்ணுங்கள், நிறையா கொடுங்க. நீங்கள் நிறையா கொடுக்க உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோடு சேர்ந்தவர்களுக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் ஆன உயர்வை பண்ணுங்கள். முடிஞ்சால் செருப்பு வாங்கி கொடுங்க. செருப்பு தொழிலாளருக்கு உங்களால் ஆன சில விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு உங்களால் ஆன வேலையை பண்ணுங்கள். துப்புரவு தொழிலாளர்கள், கடைநிலை ஊழியர்களுக்கு உங்களால் ஆன ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாலே போதும். அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது உணவு. தயவு செஞ்சு இதை பார்க்குற மக்கள் என்னை கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, சர்வருக்கு காசு கொடுக்காம கிளீனருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு வாங்க, ஜெயிச்சிடுவீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. க்ளீன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு போய் ஒரு 50 ரூபா கொடுங்க. சர்வருக்கு 20 ரூபா கொடுத்தா போதும். அவர் சந்திரகாரகத்தில் இருப்பார். க்ளீன் பண்ணுறவர் தான் உங்களுக்கு சனிக்காரகத்தில் வருவார். அவருக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலே உங்களுடைய பணம், பொருளாதாரம் என்பது பல மடங்கில் உங்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்பை கொடுத்து விடும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதுவுமே புரியல, நான் பாஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு மண்டையெல்லாம் குடையுது, எனக்கு ஏன் எங்கே இருக்கான்லாம் தெரியாது, ஒரு பாயிண்ட்டு நச்சுன்னு சொல்லி எனக்கு காசு வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுங்கள். உங்களுடைய லக்னம் சொன்னேன்னா அந்த லக்னத்துக்கு பக்கத்தில் கூடிய 2ஆம் வீடு இருக்கும்ல, அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயம், ரொம்ப சிம்பிள். ஒரு மருந்து எல்லாத்தையும் சரி பண்ணால் அது இதுதான். உங்கள் 2ஆம் வீடு எது? ஒரு வேளை மேஷ லக்னக்காரங்க 2ஆம் வீடு என்ன வரும்? ரிஷப வீடாக வரும். அந்த வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். ஒருவேளை நீங்கள் வந்து ரிஷப லக்னம், உங்களோட 2ஆம் வீட்டு என்ன வரும்? மிதுனமாக வரும். அந்த மிதுன அதிபதி யார்? புதன். நம்மளுக்கு இதெல்லாம் பேசிக் பாலப்படம் தான் தெரியும். அப்போ உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் இந்த 12 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் போய் உட்காந்துருப்பார்ல, நிற்பார்ல? நிற்க மாட்டாரா? சத்தியமாக நிற்பார். நின்னாதான் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, சரியா? அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு வீட்டில் உட்காந்துருப்பார். அப்போ யார் வீடு கொடுத்துருக்கா அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய 2ஆம் அதிபதிக்கு யார் நட்சத்திர சாரம் கொடுத்திருக்கிறார்? அவர் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதியாக வராரு? அவர் யார்? முதல்ல ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். உங்களோட 2ஆம் வீடு ஒரு மேஷ லக்னக்காரங்க, 2ஆம் வீடு சுக்கிரனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சுக்கிரன் போயிட்டு மக நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் யாரை கும்பிட்டா உங்களுக்கு காசு வரும்? மகம்னால யார்? கேது. அப்போ பிள்ளையாரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கான பணம் பன்மடங்கு வரும். அவ்வளோதான் சூட்சமாக, வேறு எங்கேயும் போவேனா. சில பேர் சொல்லுவாங்க, நான் மாரியம்மன் கோவில் போனேன், எனக்கு காசு வரல, அவள் போனால் அவளுக்கு வந்துச்சு. நான் இங்கேருந்து திருச்செந்தூர் போனேன், ஆனால் போயிட்டு வரும்போது எனக்கு அடிபட்டுச்சு. திருப்பதி போகக்கூடாதுன்னு அந்த ஆள் சொன்னார், நான் தான் கேட்கல, போனேன், ஆனால் எனக்கு எல்லாம் நஷ்டமாச்சு. திருப்பதியா பிரச்சனை? இல்லை திருச்செந்தூரா பிரச்சனை? நம்ம தான் பிரச்சனை. எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சு போகணும். எனக்கு 40 சைஸ் தான் பத்துனா நான் 40 போடாமல் 45 போட்டுட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை குத்தம் சொல்ல முடியுமா? முடியாது இல்லை. அப்போ எனக்கான உயிர்ப்பு எங்கே இருக்கிறது? எனக்கான பணம் வருவதற்கான சாவி எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்கள் லக்னத்தின் 2ஆம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர நாதனுடைய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய 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 உங்களுக்கான பணம் வரும். ஒருவேளை அவர் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு முருகனை வழிபடும் போது பணம் வரும். ஒருவேளை அவர் சந்திர நட்சத்திரத்தில் இருந்தார்னா தலையில் பிறை சூடி அம்பிகை, லலிதாம்பிகை வழிபாடு, காமாட்சியம்மன் வழிபாடு, மீனாட்சி வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். ஒருவேளை அவர் புதன் நட்சத்திரத்தில் இருந்தார் என்றால் உங்களை பெருமாள் வழிபாடு, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாட்டின் மூலமாக பணம் வரும். உங்களுக்கு ஒருவேளை சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார்கள் என்றால் காவல் தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். உங்களுக்கு குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு என்றால் உங்களுக்கு ஜீவ சமாதிகள் மூலமாக போயிட்டு வரும்போது உங்களுக்கான திருப்தியும் உங்களுக்கான பண வரவையும் அது உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுடைய 2ஆம் அதிபதிக்கு யார் நட்சத்திரம் கொடுத்துருக்காரோ அது என்ன தெய்வமோ பார்த்து நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் நான் மட்டும் இல்லை, இங்கேருந்து எந்த ஜோசியக்காரங்களும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கான பணத்தையும் வாரி வாரி கொடுக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அதாவது இந்த பொருளாதாரம் எப்படியெல்லாம் வரும், சிம்பிளாக எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுத்து தனியாகவே சொல்லிட்டாங்க. இவங்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் மிக எளிமையாக புரிய மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் எல்லாரும் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தட்ட போய் ஆலோசனை கேட்டு அவங்க சொல்லி வர மாதிரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக யார் கேட்டாலும் அவங்க அதை பயன்படுத்தி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட இது. ஸோ அற்புதமாக பேசி, அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய உதவி இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு பெரிய தொகையும் கொடுத்து இவ்வளோ நேரம் அவங்க இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூலில் இந்த இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயாலாம் அவர் இருக்கிற நேரத்துக்கு இங்கெல்லாம் நமக்காக காத்திருக்கிறது பெரிய விஷயம். அப்படிப்பட்டவங்களாம் இந்த இடத்துல மேடை அலங்கரிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் நம்ம மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வித்யா மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை ஏற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள்.